பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10 ஏப்ரல் 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வங்கதேச பொருட்கள் இந்தியா வழியாக ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதோட அனுமதியை ரத்து செஞ்சுருக்கு மத்திய அரசு. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா இருந்தாங்க. சரிங்களா, ஒரு நிமிஷங்க, ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது. ரைட், ஓகே. இதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க இருந்தாங்க. அவங்களோட ஆட்சியை அகற்றிட்டு நம்ம பார்த்தோம், முகமது யூனுஸ் இருக்கார் இப்போ கரண்ட்டாக. சரிங்களா, 2006 அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவர். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பாகிஸ்தான் கூட அதிகமான ஒரு உறவை மேம்படுத்திட்டு இருக்காரு பாகிஸ்தான் நாட்டோட. அது போக இந்திய எல்லை ஒட்டிய வங்கதேச பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதிகளில் சீன இராணுவம் அவங்களோட பேஸை நிறுவுறதுக்காக வங்கதேசம் பெர்மிஷன் கொடுக்குது. சரிங்களா, இதெல்லாம் தவறு. இது சார்ந்து நம்ம பீம்ஸ்டெக் மாநாடு போகும்போது பிரதமர் மோடி பேசியிருந்தார். பட் உடன்பாடு எட்டலை. அப்போ ஒரு நாட்டை நம்ம ஸ்டாப் பண்ணணும், அவங்களோட வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா போர் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. அந்த நாட்டோட வர்த்தகம் குறைஞ்சிச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வந்துடுவாங்க. சரிங்களா, அதனால தான் 2020 ஜூன் மாதம் இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, வங்கதேச பொருட்கள் இந்தியா வழியாக ஏற்றுமதி செய்யலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உத்தரவை ரத்து பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமானதுங்க. வட்டி வீதம் 6ஆக குறைப்பு. சரிங்களா, இதுக்கு முன்னாடி ரெப்போ ரேட்டு, சரிங்களா, ரெப்போ ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 6.25 இருந்துச்சு. இப்போ 0.25 குறைச்சி 6 அப்படின்னு சொல்லிட்டு பெர்சன்டேஜ், ரெப்போ ரேட் பெர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஆர்பிஐயோட ஆளுநர் இப்போ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. சரிங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடு, வாகனம் இது சார்ந்த அந்த வட்டி வீதம்லாம் குறையும். அதனால் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2025-26 இந்தியாவோட வளர்ச்சி வீதம் எவ்வளோ இருக்குன்னு கணிச்சிருக்காங்க அப்படின்னா 6.5 அப்படின்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 6.7 கணிச்சிருந்தாங்க. பட் இப்போ 6.5 சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, யூபிஐ பண பரிவர்த்தனை இருக்குது பார்த்தீங்களா, பண பரிமாற்ற யூபிஐ பண பரிவர்த்தனை முறை. அதில் இதுக்கு முன்னாடி 1 லட்சம் தான் அதிகபட்சமாக இருந்துச்சு ஒரு நாள் அனுப்புறது. இப்போ 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரையும் யூபிஐ மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான டேட்டா, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, மேக்ஸிமம் இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த 6.5, சரிங்களா, இந்தியாவோட வளர்ச்சி வீதம் எவ்வளோ இருக்குன்னு கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோங்க, காசம்பட்டி பல்லுயிர் தலம் நத்தம் கிட்ட. சரிங்களா, எங்கே அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கிட்ட. இப்போ 2வது பல்லுயிர் மண்டலம் தமிழ்நாட்டில் எது அப்படின்னா காசம்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தலம் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை 2வது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இன்னொன்று திரும்ப வந்துட்டுருக்கு, இடையப்பட்டியில் நம்ம பார்த்தோம் வெள்ளிமலை வனப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பல்லுயிர் தலமாக அறிவிக்கிறதுக்காக நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான அளவீட்டும் முறையும் போயிட்டுருக்கு. சரியா, அப்போ மேபி அடுத்து இது வரலாம், இடையப்பட்டிக்கிட்ட வரலாம். இப்போதைக்கு அதாவது காசம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டி பல்லுயிர் தலத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, ரைட்டுங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு எது அப்படின்னா அரிட்டாப்பட்டி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம்ங்க. என்ன அப்படின்னா, 6 லட்சம் மாணவர்களை தொழில் முனைவோர் ஆக்கும் நிமிர்ந்து நில் திட்டம். அப்போ கேட்கலாம், நிமிர்ந்து நில் திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தமிழகத்தில் 2000 கல்வி நிறுவனங்களில் பயிலும் 6 லட்சம் மாணவர்களுக்கு புத்தாக்கம் தொழில் முனைவு பயிற்சி வழங்குறது. இது 2 தான். சரிங்களா, அதாவது கல்வி நிறுவனங்களில் பயிலும் 6 லட்சம் மாணவர்களுக்கு புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு பயிற்சி. இதுதான் என்ன அப்படின்னா நிமிர்ந்து நில் திட்டம். கூடுதலாக ஒன்று அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, 60 வயதுக்குட்பட்ட அந்த இருளர் பாம்பு பிடிப்போர் சங்கம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா 20 லட்சம் கொடுக்குற வகையில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட போகிறாங்க. இன்னொன்று, இது ஃபுல்லாக மெயினான டேட்டா, கவரிங் நகை உற்பத்தியாளருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிதம்பரம் லால்புரம் அப்படின்ற பகுதியில் புதிய தொழிற்பேட்டை நிறுவ போகிறாங்க. ரொம்ப முக்கியமானது, கவரிங் நகை உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய தொழிற்பேட்டை எங்கன்னா சிதம்பரம் மாவட்டம் லால்புரம். அதே மாதிரி திருச்சி முசிறியில் கோரைப்பாய் குழுமம் அமைக்க போகிறாங்க. சரிங்களா, திருச்சி முசிறியில் கோரைப்பாய் குழுமம். ஈரோடு பெருந்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா நெசவு குழுமம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் மகளிர் தொழில் முனைவோருக்கு சிறுதானிய குழுமம். சரியா, அடுத்து பெரம்பலூரில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கலை
பொருள் குழுமம் இதெல்லாம் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை கூட நீங்கள் திரும்ப ரிவைன் பண்ணி கேட்டு இது எல்லாத்தையுமே எழுதிக்கங்க. அடுத்துங்க, கலைஞர் கைவினை தொழில் திட்டம் இதை வந்து துவக்கி வைக்க போகிறாரு ஏப்ரல் 18 அன்னைக்கு. சரிங்களா? எங்கன்னா சென்னை குன்றத்தூரில் வந்து துவக்கி வைக்க போகிறாரு முதல்வர். இதில் மெயினாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்களா? அது வந்து ரொம்ப பேசு பொருளாச்சு. அது சார்ந்து நம்ம நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். ஸோ அந்த திட்டப்படி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க தாய் தந்தையர் இருந்த தொழிலை வந்து குழந்தைகள் செய்கிறதுக்கு 18 வயது இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து குலத்தொழிலுக்கு ஒரு மாற்றாக வருது, இதை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அப்போ இதுவும் அதே மாதிரி தானே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு எவ்வளோ வயசு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு கைவினை கலைஞர் கைவினை திட்டம் இதுக்கு வயது வந்து 35 வயது தான் நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ டிகிரி படிக்கிறவங்க எப்பயும் போல் படிச்சுக்கலாம். அப்போ 30 வயது வரும்போது அவங்க வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்கவுங்க ஒர்க்குக்கு போயிருப்பாங்க. இல்லை விருப்பம் இருக்கவங்க தான் அந்த தொழிலை வந்து செஞ்சுட்ருப்பாங்க. ஸோ 35 இயர்ஸ் அப்படின்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு இயர். சரிங்களா? இது வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. எத்தனை வயது நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கலாம். 35 வயது. சரியா? இது ரொம்ப முக்கியமான டேட்டா. சரிங்க, அடுத்து இது கேட்பாங்களான்னு தெரில, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கலாம். மே 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா வந்து வெற்றி தினமாக கொண்டாடுறாங்க. எதுக்குன்னா 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியை வீழ்த்தியதுக்கு. ஸோ அதோட நினைவு 80ஆம் ஆண்டு நினைவுக்கு வந்து பிரதமர் மோடி அவரை வந்து கூப்பிட்ருக்காங்க. சரிங்களா? நம்ம பாரத பிரதமரை. அதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இது ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. சரிங்களா? அதாவது இந்தியாவோட பழங்கால நூல்களையும் உபநிடதங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா? இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதாவது எதுனா ஸ்லோவாக்கிய அதிபர் மாளிகையில் ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்லோவோக்கிய மொழிபெயர்ப்பு. சரிங்களா? சரிங்க, ஸ்லோவோக்கிய மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா? அதாவது பழங்கால இந்திய நூல்கள் உபநிடதங்களின் முதல் ஸ்லோவோக்கிய மொழிபெயர்ப்பு. சரியா? இந்த ஸ்லோவோக்கிய மொழிபெயர்ப்பை கொண்டு வந்தவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராபர்ட் கஃப்ரிக்கு. இவரை வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து மனதின் குரல் அப்படின்ற நிகழ்ச்சியில் பாராட்டி பேசியிருந்தார். ஸோ அது மேபி கேட்கலாம். ஸ்லோவோக்கிய மொழியில் இந்திய மொழிகள் எல்லாத்தையுமே வந்து மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ராபர்ட் கஃப்ரிக்கு. ரொம்ப முக்கியமான பேருங்க. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்த பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தது தான். சரிங்களா? அர்ஜென்டினாவில் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடக்குது. இதில் 4வது தங்கப்பதக்கம் வந்து கிடச்சிருக்கு இந்தியாவுக்கு. சரிங்களா? யார் அப்படின்னா விஜய் வீர். சரியா? விஜய் வீர் சித்து அவருக்கு வந்து தங்கப்பதக்கம் கிடச்சிருக்கு. சரிங்களா? துப்பாக்கி படத்தில் நடித்தது விஜய் தானே. அப்போ துப்பாக்கி சுடுதல் வீரர் விஜய் வீர் சித்துன்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கூடுதலாக. சரிங்களா? 25 மீட்டர் ரேப்பிட் ஃபயர் பிஸ்டல். சரிங்களா? அதில் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, ரைட்டு. இன்னொன்று முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குமரி ஆனந்தன் அவர் வந்து மறைஞ்சிருக்காரு. சரிங்களா? மிகப்பெரிய அரசியல் தலைவர். நம்ம இவங்க இருக்காங்களே, தமிழிசை இருக்காங்களே, முன்னாள் ஆளுநர், அவரோட அப்பா. சரிங்களா? இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, குமரி ஆனந்தனை என்ன அடைமொழியில் கூப்பிட்றாங்க அப்படின்னா இலக்கிய செல்வர் அப்படின்ற அடைமொழியில் கூப்பிட்றாங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? குமரி ஆனந்தனை என்ன பேரில் கூப்பிட்றாங்க அப்படின்னா இலக்கிய செல்வர் அப்படின்ற அடைமொழியில் கூப்பிட்றாங்க. கலித்தொகை இன்பம் படித்தேன் கொடுத்தேன் நல்லாட்சி தந்த நாயகன் காமராஜ் அப்படின்ற 25க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து இவர் இயற்றியிருக்காரு. ஸோ இது முக்கியமான நியூஸாக நம்ம பார்த்துக்கிறணும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமண மதத்தோட 24வது தீர்த்தங்கரான மகாவீர் ஜெயந்தி வந்து கொண்டாடப்பட்டுச்சு. இதில் நவ்கார் மகா மந்திர தின நிகழ்ச்சியில் வந்து பிரதமர் மோடி கலந்துக்கிட்டார். சரிங்களா? இந்த நவ்கார் மகா மந்திரம் அப்படின்றது சமண மதத்தோட ஒரு புனிதமான ஒரு கருத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு பேசிக் பாயிண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக திருக்குறள் வந்து டெய்லி ஒன்று போடுறாங்கங்க. இதில் இன்றைக்கி திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமை உடைத்து என்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும்.
அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். இப்போ நம்ம நல்லபடியாக குரூப் 4 எக்ஸாமுக்கோ இல்லை குரூப் 2 எக்ஸாமுக்கோ எஸ்ஏ எக்ஸாமுக்கோ படிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா. அப்போ இது செஞ்சால் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக படிக்கணும், சோர்வுறாமல் இருக்கணும். அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும் சரிங்களா. நம்மளோட முயற்சி இருந்துச்சுன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதான் அருமை உடைத்து என்று அசவாமை வேண்டும் சரிங்களா. சோர்வுறாமல் இருத்தல் வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதுக்கான பெருமை வந்து முயற்சியே நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸ் எல்லாமே பார்த்துட்டோம். வேறு எதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.